புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ரங்கசாமி வெளியேறுகிறாரா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொகுதி உடன்பாடில் எந்தவிதமான ஒரு பேச்சுவார்த்தையில் உடன்பாடும் எட்டப்படாத ஒரு சூழலே நீடிக்கிறது. நிலையில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளிகிறாரா முதலமைச்சர் ரங்கசாமி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மகாராஜா பாண்டி இணைகிறார். விவரங்கள் மகாராஜா பாண்டி. நிச்சயமாக புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகளும் பாஜகவுக்கு 14 தொகுதியும் உறுதி செய்யப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது குறித்து நேற்று இரவு முதல்வர் ரெங்கசாமி தலைமையில் அவரது இல்லத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் தற்போது உள்ள என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் தொகுதிகளை கேட்டு பெறுவதாகவும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், அதேபோல் புதுச்சேரியில் தற்போது புதிய கட்சியை தொடங்கியிருக்கும் தொழிலதிபர் சார்லஸ் மார்டினை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டது. இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக என்ஆர் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு ஆலோசனை கூட்டம் நேற்று நள்ளிரவு அக்கார்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒன்றிய அமைச்சரும் பாண்டிச்சேரி தேர்தல் பொறுப்பாளருமான மான்சுக், பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டனர். முதல்வர் ரெங்கசாமி இந்த கூட்டத்தில் பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் பங்கேற்காமல் கூட்டத்தை புறக்கணித்தார். என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுச் செயலாளர் ஜெயபால், கட்சி நிர்வாகிகள் பக்தாவச்சோளம், என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்துக்கு பிறகு வெளியே வந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அமைச்சர் லட்சுமி நாராயணன், எங்க கட்சியின் தலைவர் ரெங்கசாமி சொன்ன தகவலை பாஜக குழுவிடம் தெரிவித்தோம். இது தொடர்பாக என்ன முடிவு எடுக்கப்படும் என்று காலையில் தான் தெரியும், அதற்கு மேல் எதுவும் தெரிவிக்க முடியாது என்றார். பின்பு பாஜக அமைச்சர் நமச்சிவாயிடம் கூட்டம் குறித்து கேட்டபோது, தற்போது நடைபெற்ற கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை, இது குறித்து எதுவும் தெரிவிக்க முடியாது, நாளை காலை 9 மணிக்கு மீண்டும் கூட்டம் தொடங்கும் என்று அறிவித்தார். அதேபடி கூட்டத்துக்கு பங்கேற்பதற்காக இன்று காலை 9 மணிக்கு ஒன்றிய அமைச்சர் மான்சுக் தலைமையில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவை தலைவர் செல்வம் ஆகியோர் காத்திருந்தார்கள். ஆனால் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைமையில் யாரும் பங்கேற்கவில்லை, ஒருவர் கூட வரவில்லை. கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைக்காக 2 மணி நேரம் காத்திருந்த ஒன்றிய அமைச்சர் பாஜகவும் மற்றும் பாஜகவினர் ஏமாற்றம் அடைந்தனர். 11 மணிக்கு அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் கரெக்டாக 10:50 அளவில் ஓட்டல் மாடியிலிருந்து கீழே வந்தார்கள். அப்போது மான்சுக்கினுடைய முகம் இறுகிய முகத்துடன் காணப்பட்டது. இது குறித்து அவரிடம் கேட்டபோது தன்னியவாத் என்று இந்தியில் பேசிவிட்டு சென்றார். பாஜக மாநில தலைவர் ராமலிங்கத்திடம் கேட்டபோது, தொகுதி பங்கீடு முடிவாகவில்லை, நாங்கள் டெல்லிக்கு செல்கிறோம், பின்னர் இது குறித்து அறிவிக்கப்படும் என்று சோகத்துடனே அவர் தெரிவித்தார். ஆனால் கூட்டத்துக்காக காத்திருந்த அமைச்சர் நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வராததால் 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே அவர் ஓட்டலில் இருந்து சென்று விட்டார். பின்பு மான்சுக் அவர்கள், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் டெல்லி புறப்பட்டு சென்றார்கள். டெல்லி புறப்பட்டு சென்ற போது பாஜக எந்த தொகுதியில் போட்டியிடுகிறது, அதனுடைய வேட்பாளர்கள் யார் என்ற பட்டியலையும் மான்சுக் எடுத்து சென்றிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் முதலமைச்சர் ரெங்கசாமி வைத்த கோரிக்கை, அதாவது தொழிலதிபர் சார்லஸ் மார்டினை கூட்டணி சேர்க்கக்கூடாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆனால் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மகாராஜா பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.